லீவுக்கு எல்லாரும் பெரியத்தா வீட்டுக்கு போயிருந்தப்போ, அதாவது நிக்கிலனோட பெரியப்பா வீட்டுக்கு போயிருந்தப்போ ஏர் ஃப்ரையரில் பன்னீர் டிக்கா பண்ணுறேம்மான்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. அவங்களோட ஆட்டம் பாட்டம் அல்சாட்டியம் அத்தனையும் சமையலோடு சேர்ந்து இந்த வீடியோவில் பாருங்கள். செழுமையாக இருக்குல்ல பார்க்கவே. மார்த்தாண்டத்தில் கிளைமேட் இப்படி தான் இருக்கும். பிள்ளைங்க கிச்சனில் வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு. இது நடந்த எதுவுமே எனக்கு தெரியாது. பிள்ளைகளே சமைச்சு அவங்களே வீடியோ எடுத்து அவங்களே என்கிட்ட கொடுத்தாங்க. கடைசியாக டேஸ்ட் பார்க்க தான் நான் போனேன். அப்போ தான் என்னை கூப்பிட்டாங்க. டேபிள் ஸ்பூன்ரா ஸ்பூன்ல இருந்து போடுறா. நசுக்கி போடணும்னாடா. ஐடில் பண்ணி சாப்பிடுறியா? ரொம்ப நசுக்கு அதுல எடுத்து நசுக்கா. பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. என் கண்ணு வேணும் கேட்டில்ல. ஏழை ஆளாளுக்கு ஒன்று ஒன்று கொண்டு மூஞ்சுக்கு நேராக காட்டுறீங்களே. என்னல ஒருத்தன் கண்ணை கொண்டாரான், உன்னை பழத்தை கொண்டாரான். என்னல அவன் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே கிச்சனை ஒரு வழி ஆக்கிட்டாங்க. அக்கா ஒன்றும் சொல்லாமல் விட்டதே பெரிய விஷயந்தான்ப்பா. இது நடக்கும்போது நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே தெரியாது. என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, என்கிட்ட வரக்கூடாது, நான் வீடியோ எடுக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போய் படுத்துட்டேன். ஏன்னா 2 அக்கா வீட்லேயும் தான் நான் ஜாலியாக ரெஸ்ட் எடுக்க முடியும். ஒருத்தரை நான் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அம்மா வீட்டை விட இங்கேயும் எங்கள் சின்ன அக்கா வீட்லேயும் தான் நான் நல்லா படுத்து தூங்குவேன். மதுரையில் எனக்கு தூக்கமே கிடையாது. என்கிட்ட ஏர் ஃப்ரையர் கிடையாது. நாங்கள் தான் இத்தனைக்கும் அந்த ஏர் ஃப்ரையர் சேல் பண்ணுறோம். ஆனாலும் எனக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லையா, ஸோ நான் வாங்கலை. ஆனால் நிக்கிலனுக்கு அந்த ஏர் ஃப்ரையரை பார்த்த உடனே அதில் ஏதாவது செஞ்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. மொத்த வெறியும் கூட்டிகிட்டு கடைக்கு போய் எல்லா ஜாமானையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்து அவங்களா உட்காந்து செஞ்சிட்ருக்கான்னா பாருங்களேன். வீடியோ எடுத்துகிட்ருக்கிறது என் மூத்த மகன் அகிலன். மட்டன் கேக் ஸ்பெஷல் பார்த்துருப்பீங்கள்ல, அதே அகிலன் தான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு ஃபுல்லாக கூட மாட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கிறது பிரதீபன், எங்கள் பெரியத்தானோட பையன், பெரியவன் பிரதீபன். நிரஞ்சன் அப்பப்போ வந்து அழகாக என்ட்ரி கொடுத்துட்டு எக்ஸிட் ஆயிடுவார். முகிலன் சும்மா கூட சேர்ந்து சுற்றிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். கத்தியை தூக்கிக்கிட்டே தெரிஞ்சான்ல, அதான் முகிலன், அது என் பையன். நாங்கள் எல்லோரும் ஒன்று தாங்க. எல்லோரும் கேட்டிங்கல்ல, நீங்கள் எல்லாம் கூட்டு குடும்பமானு. ஆமாம், நாங்கள் கூட்டு குடும்பம்தான். வீடு தான் தனித்தனியாக இருக்கே தவிர நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பம்தான். இந்த ரெசிப்பியை எந்த வீடியோவில் சுட்டான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஃபுல் ரெசிப்பியை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தம்பிகிட்ட கேட்டு தான் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். பார்க்க சிம்பிளாக தான் இருக்குது. ஜஸ்ட் மேரினேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுத்து சாப்பிட்ணும், அவ்வளோதான். ஆனால் தவறாமல் சாப்பிட்றதுக்கு மட்டும் என்னை கூப்பிட்டாங்க பிள்ளைங்க. அம்மா வாங்க வாங்க வாங்கன்னு தூங்கினோட எழுப்பி கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ நான் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ அவங்க என்ஜாய் பண்ணி பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஆக்சுவலாக பேக்ரவுண்டில் அவங்க பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு ஆட்டம் போட்டு தான் என்ஜாய் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. நான் தான் அதை போட்டால் காப்பிரைட் கிளைம் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு பாட்டை எடிட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு பிஜிஎம்மை போட்டு விட்டுருக்கேன். கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம். வடிவேலு சொல்கிற மாதிரி இல்லாமல் இருந்தால் சரி. ஏல என்னல ஆட்டம் இது. கொடு 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 தம்பி, இப்படித்தான் பாருங்கள். எல்லாம் முடிச்சுட்டு இப்போது ஐயா மேரினேட் பண்ண வந்தாச்சு. நிரஞ்சன் தான் மேரினேஷன் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டான். பன்னு, அதாவது பிரதீபன் கேட்குற ஜாமான் எல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்க, நிகிலன் பேட்டர் ரெடி பண்ணி கையில் கொடுக்க, நிரஞ்சன் மேரினேட் பண்ணிகிட்ருக்கான். இனிமேல் நிக்கிலன் ஒன்று ஒன்றா எடுத்து ஏர் ஃப்ரையரில் வச்சு பொரிக்க போகிறான். அவ்வளோதான். வெட்டியாக டிவி பார்த்துக்கிட்டு வீடியோ கேம் விளையாடிட்டு ப்ளே ஸ்டேஷன் விளையாடிட்டு இருக்காமல் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறோன்னு சொல்லி எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டாக இந்த வேலையை பார்க்குறான்வல்ல, அதுவே பார்க்க அழகாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது தம்பி. ஏலாம் அப்படியே தின்றாத அத்தி. கொண்டு ஒழுங்காக ஏர் ஃப்ரையரில் வைங்க. ஓ, நிரஞ்சனே வச்சுட்டான். நானே இப்போ தான் பார்க்குறேன்.
நிக்கிலன்னு நினச்சேன், நிரஞ்சனே கம்ப்ளீட்டாக ஏர் ஃப்ரையரில் நீட்டாக அடுக்கிட்டான். 180 டிகிரியில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு அந்த ஒவ்வொரு பீஸ் ஆஃப் பன்னீரையும் திருப்பி வச்சுட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் ஏர் ஃப்ரையரில் ரெடி ஆகிடுது. ரொம்ப நல்லாவே ரெடி ஆச்சு. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நிக்கிலன் தான் ஏர் ஃப்ரையரில் எல்லாத்தையும் வச்சு அதை ஆப்ரேட் பண்ணால் பிரதீபன் சொல்லி கொடுக்க அவன் செஞ்சான். அவனுக்கு அது ஒரு ஆசை. ஸோ அதை இன்றைக்கி செஞ்சு பார்த்தான். என்னதான்னாலும் இந்த ஏர் ஃப்ரையர் பக்காவாக ஒர்க் ஆனாலுமே எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. காரணம், எங்கள் வீட்டுக்கு இது பத்தாது. 5 10 செஞ்சுக்கிட்டு இருந்தால் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான் அடுப்படியில். அதனால் நான் பெருசாக ஓடிஜியில் கம்ப்ளீட்டாக வச்சு எடுத்துருவேன். இல்லைன்னா அடுப்படி தான் நமக்கு சூப்பராக வேகுது பாருங்கள். இப்போ ஒவ்வொரு பீஸாக திருப்பி வச்சுட்டு கொண்டு இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சு எடுக்கணும். அவ்வளோதான். ஓவரால் 20 மினிட்ஸ் தாராளமாக போதும். அதுக்கு மேலேனா கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஆகிடும் போல். பிள்ளைங்க செஞ்சு தந்து நம்ம சாப்பிட்றது அது ஒரு சுகம்தான் இல்லை. பிள்ளைங்க ஆசைப்படுறத படிக்கட்டுங்க, ஆசைப்படுறத செய்யட்டும். தப்பு பண்ண மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்களாச்சே, நம்புங்க. என்றைக்கு இருந்தாலும் அவங்க ஆசைப்படுற இடத்துல தாங்க அவங்க வந்து நிற்பாங்க. இன்றைக்கி நம்ம சப்போர்ட் பண்ணோன்னா அந்த இடத்துக்கு அவங்க சீக்கிரமே வருவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தாமதமாக வந்து நிற்பாங்க. அவ்வளோதான். அந்த தாமதம் நம்மளால் அவங்களுக்கு வேண்டாமே. ஸோ சப்போர்ட் பண்ணோன்னா ரொம்ப வேகமாக அவங்க ஆசைப்படுறத அவங்க அடைய வாய்ப்பு இருக்குது. நிக்கில் எல்லாத்துக்கும் கூட எடுத்துட்டாண்டா எல்லாம் எடுத்துட்டான். ஐயோ ஆட்டையை போட்டால் சாப்பிட தெரியுமே. காட்டு அருமையா பண்ணு நிக்கல. ஏய் இங்க அப்படி காட்டுங்க எல்லாரும். பண்ணிடுறேன். ஒரு பீஸ் கூட முழுசா தெரியலையே. குட் ஜாப் பசங்களா, குட். பக்காவான பண்ணிடுங்க. செம்மையாக இருந்துச்சு. பிள்ளைங்களை குறையே சொல்ல முடியாது. உப்பு மட்டும் ஸ்லைட்டாக கூட இருந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. பட் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்க விளையாட்டுத்தனமாக செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செஞ்சுருந்தாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். Stay tuned for more videos. Thanks for watching.